கடவுள் பூஜைக்காக இப்படிதான் காத்துக்கிட்டு இருக்கணுமா? தயவு செஞ்சு சீக்கிரம் வந்து பூஜையை ஆரம்பிங்க. அப்பாக்காக நாம ஏன் காத்துட்டு இருக்கணும் பிரிப்பா? நில்லுங்க நில்லுங்க. என்ன செய்யற? பொம்மி, உன்னதான் கேக்குறேன், என்ன செய்யற? எதுக்காக இப்படி என்ன சுத்தி சுத்தி வர? பொம்மி பொம்மி நில்லுன்றல. ஏய், தலை சுத்த போது. பொம்மிமா, பொம்மி பொம்மி போது, நில்லு நில்லு, ஒரு இடத்துல நில்லு, ஆடாம அசையாம. இப்ப எதுக்காக என்ன சுத்தி சுத்தி வந்து இப்படி பண்ற? இப்படியே சுத்திட்டு இருந்தா தலை தான் சுத்தும். நான் உங்களை தான் வலம் வந்துட்டு இருக்கேன் பத்தி பாபு. வலம் வந்துட்டு இருக்கியா? ஆமா, என்ன எதுக்காக வலம் வந்துட்டு இருக்கிற பொம்மிமா? ஏன்னா நீங்க தான் என்னோட உலகம். என்ன, நான் உன்னோட உலகமா? ஆமா. நீங்க என்ன நல்லா பாத்துப்பீங்க, எல்லா பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்திடுவீங்க. இது வரைக்கும் எல்லா பிரச்சனையில இருந்தும் நீங்க எனக்கு உறுதுணையா இருந்திருக்கீங்கல்ல. நீங்க எப்பவுமே எதிர்காலத்தை பத்தி தான் சிந்திக்கிறீங்க. இது வரைக்கும் எங்க அம்மா எப்படி என்ன எல்லா பிரச்சனையில இருந்தும் காப்பாத்துனாங்களோ, அதே மாதிரி இப்ப எல்லா பிரச்சனையிலயும் நீங்க தான் உறுதுணையா இருக்கீங்க. அப்படி பார்த்தா நீங்க தானே என்னோட உலகம். அதுதான் இவ்வளவு நேரமா பெரிய மாமா எனக்கு கத்து கொடுத்தாரு. விநாயகரோட கதையை சொன்னாரு. பிள்ளையார் அவங்க அப்பா அம்மாவை தான் தன்னோட உலகம்னே நினைக்கிறாரு. அதே மாதிரிதான் இந்த பொம்மையும் உங்களையும் அவளோட அம்மாவையும் மட்டும்தான் அவளோட உலகமா நினைக்கிறா. இங்க பாருங்க மாமா, நமக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் நம்ம அந்த கோவத்தை பூஜையில காட்டவே கூடாதுன்னு அம்மா சொல்வாங்க. உங்களுக்கு உங்க பையன் மேல தானே கோவம், அதுக்காக பெரிய மாமாவோட மனசு எதுக்காக காயப்படுத்துறீங்க? நான் எங்க அத்தை கூட எவ்வளவுதான் சண்டை போட்டாலும், வாரம் கணக்குல பேசாம இருந்தா கூட நானும் என் சம்பூர்ணாக்காவும் எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடவே மாட்டோம். நாங்க ஒண்ணு ஒத்துமையா தான் இருப்போம். ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து மூஞ்சி திருப்பிக்கலாம் மாட்டோம். நாங்க ஒன்னா ரசகுல்லா சாப்பிடுவோம். அத்தைக்கும் எனக்கும் எவ்வளவு சண்டை வந்தாலும் நாங்க அக்கா தங்கச்சி ஒன்னா இருக்குமோ, அதே மாதிரி நீங்களும் பெரிய மாமா கூட இருக்கலாம்ல. ஐயோ, நான் பேசுனதை கேட்டு இந்த மாமாக்கு மறுபடியும் கோபம் அதிகமாயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். கடவுள் பூஜைக்காக இப்படிதான் காத்துக்கிட்டு இருக்கணுமா? தயவு செஞ்சு சீக்கிரம் வந்து பூஜையை ஆரம்பிங்க. அப்பாக்காக நாம ஏன் காத்துட்டு இருக்கணும் பிரிப்பா? நீங்க சொல்லி மட்டும் அவர் கேட்ட போறாரா? வாங்க பிரிப்பா, நம்ம ஆரம்பிக்கலாம். வாங்க பொம்மி.